உலகத்தின் குழப்பங்கள் அப்படின்றது மூன்று தரப்பாரிடமிருந்து வரும். ஒன்று உங்களுடைய எதிரிகளிடமிருந்து வரும், இன்னொன்று பெண்களிடமிருந்து வரும், இன்னொன்று ஷைத்தானிடமிருந்து வரும். இந்த மூன்று குழப்பங்களுமே ரொம்ப மோசமானது. மூன்று குழப்பங்களும் வாழ்க்கையில் வாழ விடாதது, அடுத்த கட்டத்துக்கு செல்ல விடாதது. இந்த மூன்று விதமான குழப்பங்களிலிருந்து இந்த துவா உங்களை பாதுகாத்துரும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனதை பதைபதைக்க வைக்கக்கூடிய தனிமையின் ஒரு விரக்தியில், கடுமையான அதாபுகளில், பயங்கரங்களில் சிக்க வைக்கக்கூடிய ஒன்றுதான் கபருடைய வேதனை என்பது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மறுமையினுடைய வாழ்க்கையினுடைய முதல் வாசலே கபருடைய வாசல் தான். அந்த வாசலுக்குள்ள நுழையும் போது எனக்கு பிடிச்சமா இருந்துச்சுன்னு சொன்னா ஒன்றும் இல்லை, அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த கபருடைய கதவை நீங்க திறக்கிற நேரத்தில் அங்க பயங்கரங்களை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அதுக்கு அடுத்து வரக்கூடிய அனைத்துமே பயங்கரங்கள் தான். அல்லாஹ் உங்களையும் என்னையும் பாதுகாப்பானாக. இந்த அதாபுகள் எண்ணில் அடங்காதது, எண்ண முடியாதது. தொழுகையை விட்டவன், திக்ரை புறக்கணித்தவன், வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய நினைவுகளை துச்சமென நினைத்து தூக்கி எறிந்தவன், இவர்களுக்கெல்லாம் கபருடைய அதாபு வரவேற்போடு காத்திருக்கிறது. அதனால் இந்த கபருடைய அதாபிலிருந்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுதினமும் அல்லாஹ்விடத்திலே தொடர்ந்த துஆக்களை செய்திருக்கிறார்கள். இந்த கபருடைய அதாபு மட்டும் இல்லை, உலகத்தின் துன்பங்கள் அப்படின்றது ரொம்ப மோசமான ஒன்று. ஃபித்னாக்கள், நாமளாக வழியே சென்று மாட்டிக்கொள்ளக்கூடிய ஃபித்னாக்கள், நம்மையே நோக்கி குறிவைத்து வரக்கூடிய ஃபித்னாக்கள், நாமளாக வழியே சென்று மாட்டிக்கொள்ளக்கூடிய சோதனைகள், நம்மை குறிவைத்து தொடர்படியாக மல்லிகை சரம் போல தொடர்ந்த சோதனைகள். இந்த ஃபித்னத்துல் மஹியா அப்படின்னு சொல்லுவாங்க அரபியில். அல்லாஹ் பாதுகாக்கணும். உலகத்தின் குழப்பம், மறுமையின் குழப்பம் ரெண்டுமே மோசமானது, ஒரு மனிதனை சரியான முறையில் வாழ விடாதது. இந்த ரெண்டிலிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையிலேயே பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள். ஷாஃபி மத்ஹபிலே இதை ஓதுவது ஆகப்பெரியது, கண்டிப்பானது, முக்கியத்துவம் வாய்ந்தது. அப்படி ஒரு துவாவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தாங்க. நீங்க அர்த்தத்தெல்லாம் பார்க்கும்போது மனம் முருகி போயிடும். உங்களுக்கு உலகத்தில் உள்ள அத்தனையுமே இந்த இடத்துல வந்துடும். நீங்க போய் வெளியில போய் பெரிய துவாவெல்லாம் தேடணுன்ற அவசியமே இல்லை. அப்படி ஒரு அற்புதமான துவாவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானும் ஓதி பிறருக்கும் கற்றுக் கொடுத்தாங்க. தொழுகையில் ஓதணும், அத்தஹியாத்தில் ஓதணும்னு சொல்லப்படுது. ஷாஃபியாக்கள் கண்டிப்பாக ஓதணும், ஹனபியாக்கள் ஓத தேவையில்லை, ஆனால் வெளியில ஓதணும். தொழுது முடிச்ச உடனே அல்லாஹ்விடத்தில் அனுதினமும் கேட்க வேண்டிய துவா தான் அந்த துவா. எங்க பாருங்களேன், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தொழுகைக்குள்ள ஓதணும்னு சொன்னா செலவாத்து தேவையில்லை, அத்தஹியாத்தில் உள்ள ஓதுன செலவாத்தே போதும். தொழுகைக்கு வெளியில நீங்க ஓதுறீங்கன்னு சொன்னா செலவாத்து ஓதி ஆகணும். ஓதிட்டு அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அதாபி ஜஹன்னம் வமின் அதாபில் கபர் வமின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத் வமின் ஃபித்னத்தில் மசீஹுத் தஜ்ஜால் வமின் ஃபித்னத்தில் மசீஹித் தஜ்ஜால். திரும்பவும் சொல்றேன், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அதாபி ஜஹன்னம் வமின் அதாபில் கபர் வமின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத் வமின் ஃபித்னத்தில் மசீஹித் தஜ்ஜால். திரும்பவும் சொல்றேன், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அதாபி ஜஹன்னம் வமின் அதாபில் கபர் வமின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத் வமின் ஃபித்னத்தில் மசீஹித் தஜ்ஜால். இப்போ அர்த்தத்தை பாருங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக, யா அல்லாஹ் உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். மின் அதாபி ஜஹன்னம், சுட்டரிக்கின்ற ஜஹன்னம் என்ற நரகத்தை விட்டு உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். வமின் அதாபில் கபர், மண்ணறையின் வேதனையிலிருந்து உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். வமின் ஃபித்னத்தில் மஹ்யா, உலகத்தின் குழப்பங்களிலிருந்து உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். வல் மமாத், மரணத்தின் குழப்பத்திலிருந்து உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். வமின் ஃபித்னத்தில் மசீஹித் தஜ்ஜால், மசீஹுத் தஜ்ஜால் என்ற கொடியவனின் தீங்குகள் இருந்தும்
அவனுடைய ஃபித்னாவில் இருந்தும் நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். உலகத்தின் குழப்பங்கள் அப்படின்றது வந்து 3 தரப்பாரிடமிருந்து வரும். ஒன்று உங்களுடைய எதிரிகளிடமிருந்து வரும், இன்னொன்று பெண்களிடமிருந்து வரும், இன்னொன்று ஷைத்தானிடமிருந்து வரும். இந்த 3 குழப்பங்களுமே ரொம்ப மோசமானது. 3 குழப்பங்களும் வாழ்க்கையில் வாழ விடாதது, அடுத்த கட்டத்துக்கு செல்ல விடாதது. இந்த 3 விதமான குழப்பங்களிலிருந்து இந்த துவா உங்களை பாதுகாத்துரும். மறுமையில் ஜஹன்னம் சொல்லவே தேவையில்லை. ஒட்டுமொத்த சித்திரவதைகளின் பிறப்பிடம், ஒட்டுமொத்த கொடுமைகளின் பிறப்பிடம். ஜஹன்னம் என்பது பெரும் நரகம், சுட்டெரிக்கும் நரகம், எலும்புகளை பொசுக்கும் நரகம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கபருடைய வேதனை என்பது உங்களுக்கு நான் சொல்லணுன்ற அவசியமே இல்லை. நிறைய பார்த்துருப்பீங்க, நிறைய படிச்சிருப்பீங்க. கபருடைய அதாபில் இருந்து தான் எல்லா மக்களும் அதிகமாக பாதுகாப்பு தேடணும்னு பணிக்கப்பட்டிருக்கிறோம். கபர் வாழ்க்கை நல்லா அமைஞ்சிருச்சு, அதுக்கு அடுத்து வரக்கூடிய எல்லா வாழ்க்கையுமே நல்லா அமைஞ்சிரும். கபருடைய வாழ்க்கை தோல்வி அடைஞ்சிட்டா எல்லா வாழ்க்கையுமே தோல்வி அடைஞ்சிரும். அதனால தான் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அல்லது அபூபக்கர் ரலியல்லாஹு 2 பேரில் யாரோ ஒருத்தங்க நரகத்தை பேசும்போது கூட இவ்வளவு அழமாட்டாங்க, கபரை பற்றி பேசும்போதெல்லாம் குமுறி குமுறி அழுவாங்க. காரணம் என்னன்னு சொல்லி கேட்கும்போது, இதுதானப்பா முதல், இந்த முதல்ல நான் கோணல் ஆயிட்டேன்னு சொன்னால் அனைத்துமே முற்றிலும் கோணல் தானே அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களாம். அப்போ அந்த மாதிரி கபருடைய வேதனை அப்படின்றது வந்து மனதை அறுக்கக்கூடிய பயங்கரமான அதாவுகள் நிறைந்தது. அப்போ அதனுடைய இதில் இருந்து நம்ம பாதுகாப்பு தேடுறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா மமாத்துன்னு சொல்கிறாங்க ரசூலுல்லா, மரணத்தினுடைய ஃபித்னாவிலிருந்து பாதுகாப்பு தேடுறேன். மரணத்துடைய ஃபித்னான்னு சொன்னால் கெட்ட மரணங்கள் இருக்குது, திடுகுடாக ஏற்படக்கூடிய மரணங்கள் இருக்குது, களிமா இல்லாமல் மரணம், பாவ மன்னிப்பு இல்லாமல் மரணம்லாம் இருக்கா இல்லையா? அந்த மரணங்களுடைய குழப்பத்திலிருந்து நான் பாதுகாப்பு தேடுறேன். அப்புறம் மசீஹு தஜ்ஜால் என்று சொல்லக்கூடிய கொடுங்கோலை, அந்த கொடுமைக்காரனை ஒற்றக்கண் உள்ளவன், அந்த ஒற்றக்கண்ணன் வந்து நரகத்திற்கு நம்ம எல்லாம் அழைத்து செல்வதற்கு கியாமத்துக்கு அடையாளமாக அவன் வந்து பிறப்பாண்டு வருது. அந்த கொடுமைக்காரனுடைய ஃபித்னாவிலிருந்தும் நாங்கள் வாழக்கூடிய காலகட்டத்தில் அந்த முசீபத்து பிடிச்ச தஜ்ஜால் வருவதிலிருந்து அவனுடைய குழப்பத்திலிருந்து பாதுகாப்பு தேடுறேன். அவன் செய்யக்கூடிய அக்கிரமங்களிலிருந்து உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுறேன்னு அற்புதமான பொருள் வளம் உள்ள ஒரு துவா. வாழ்க்கையில் மறக்காதீங்க. வெறுமன்ன பணம், காசு, சொத்து, சுகம், மகிழ்ச்சி, நிம்மதி, ஷிஃபா அதுக்கெல்லாம் பார்க்கக்கூடிய நீங்கள் இதுக்கும் என்ன செய்யணும்? கண்டிப்பாக ஓதி ஆகணும். இதை நீங்கள் ஓதும்போது எல்லாமே வந்துடும், எல்லாமே வந்துடும். மறுமையும் வந்துடும், மகிழ்ச்சியும் வந்துடும். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாவற்றை விட மேலாக இந்த வசீஃபாவை கண்டெடுத்து உங்களுக்கு சொன்ன எமக்காக துவா செய்யுங்க. ஜஸாக் அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.